ஒரு நோக்கத்திற்காக ஒன்றை கற்றுக்கொள்ளும் போது அந்த தேவை நிறைவேறும் வரை அதை கற்றுக்கொள்ளலாம். தேவைப்படும் போதெல்லாம் பயிற்சி செய்யலாம். அதை விட்டுவிட்டு அந்த செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோமானால் நோக்கத்தை தொலைத்து வேறு பாதையில் சென்று விடுவோம். இலக்கின் மீது நமக்கு தெளிவான விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இதை ஏன் இப்போது சொல்கிறேன் என்றால், இக்காணொளியில் நாம் பார்க்க போவது மூச்சினை பற்றி. மூச்சை சரியாக கிரகித்து தேவையான அளவில் பயிற்சி செய்தாலே நம் கனவுகளை நோக்கி இலகுவாக நம்மால் நகர முடியும். ஆனால் ஆர்வத்தை அப்பயிற்சிகளிலேயே அதிகமாக செலவிட்டால் நிச்சயமாக பாதை மாறிவிடும். ஏனென்றால் மூச்சின் வலிமை அபாரமானது, சுவாரஸ்யமானது. குடும்பத்தை துறந்து எதிலும் பற்றற்ற நிலைக்கு கூட அது உங்களை அழைத்துச் செல்லும். நீங்கள் துறவியாக மாறப்போகிறீர்கள் என்றால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் சராசரி வாழ்வை வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் இது போன்ற பயிற்சிகளின் எல்லையை உணர்ந்து செய்யுங்கள். காணொளிக்குள் செல்லலாம். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே என்பது திருமந்திரம். அதாவது யமனையும் உதைக்கும் வலிமையை காற்று கொடுக்கும். மூச்சு வாழ்வின் வேர். மூச்சு உள்ளவரை மனிதன், போன பின்னர் பிணம். அந்த மூச்சினை சரியாக சுவாசிக்க சில வழிகளும் பயிற்சிகளும் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியாது. 70% ஆற்றல் மூச்சிலிருந்தும் 30% ஆற்றல் உணவு மற்றும் நீரிலிருந்து கிடைக்கிறது. உள்ளிழுக்கும் ஒவ்வொரு முறையும் உள்ளே செல்வது காற்று மட்டுமல்ல, எண்ணங்களும் தான். வாயுவும் எண்ணமும் பிரிக்க முடியாதது. எப்போது உங்கள் மூச்சின் மீது கவனம் திரும்புகிறதோ அப்போதிலிருந்தே எண்ணங்கள் உங்கள் கட்டுக்குள் வரும். குதிரையை கடிவாளம் ஒன்று கட்டுப்படுத்துவதைப் போல எண்ணங்களை மூச்சு கட்டுப்படுத்துகிறது. உங்கள் மன அழுத்தத்தையும் படபடப்பையும் அடியோடு பிடுங்கி எரிய உதவக்கூடிய இந்த சுவாசத்தை எப்படி இயல்பாக சரியாக நிகழ்த்துவது என்பதை இப்போது காணலாம். முதலில் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மில் பெரும்பாலான மனிதர்கள் செய்யும் பிழை ஆழமற்ற சுவாசம். நமது நுரையீரலில் ஏறக்குறைய 30 கோடி அல்விலோய் என்னும் பை போன்ற அமைப்பு உள்ளது. இதுதான் ஆக்சிஜன் மற்றும் கரிம வாயுவை பரிமாற்றம் செய்வது. ஆழமற்ற சுவாசம் 30% அல்விலோய் பாகங்களை மட்டும் செயல்பட வைக்கிறது. மீதி 70% செயலற்று இருக்கிறது. இதன் விளைவாக உயிர்வளியில் பற்றாக்குறை ஏற்பட்டு கார்பன் டை ஆக்சைடு என்னும் கரிமம் உடலில் தங்கத் தொடங்குகிறது. அமிலத்தன்மை அதிகமாகி நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்து பாதிப்புகள் ஏற்படுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் உடலும் மனமும் அழிய தொடங்குகிறது. இதை சரி செய்வதற்கு ஒரே வழி ஆழமான சுவாசம். ஒவ்வொரு ஆழமான சுவாசமும் காற்றுப்பையை முழுவதும் கிரகித்து உயிரோட்டத்தை மேம்பட வைக்கிறது. உடற்கழிவுகள் தூக்கி வீசப்படுகிறது. நரம்புகள் சுத்திகரிக்கப்பட்டு மூளையின் செயல்திறன் அதிகமாகிறது. மூளை சீர்படுத்தப்பட்டு சிந்தனை சரி செய்யப்பட்டாலே இதயம், நுரையீரல், பெருங்குடல் எல்லாம் திறம்பட செயல்பட தொடங்கும். குழந்தை தூங்குவதை கவனித்து பாருங்கள். உள்மூச்சில் வயிறு வெளிவரும், வெளிமூச்சில் வயிறு உள்ளே செல்லும். அதாவது சுவாசம் வயிற்றிலிருந்து நிகழும். இப்போது காணொளியை ஒரு 10 நொடிகள் மட்டும் நிறுத்தி பதட்டமாக இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். சுவாசம் நெஞ்சு பகுதியில் இருந்து நிகழும். இந்த நெஞ்சு பகுதி சுவாசம் உடல் முழுவதும் பரவாது, நெஞ்சு வரை மட்டும்தான் செல்லும். ஆதலால் நாம் செய்ய வேண்டிய முதல் பயிற்சி வயிற்று சுவாசம். நேராக அமர்ந்து வயிற்றில் கை வைத்து மூச்சினை மெல்ல கவனியுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மெதுவாக இந்த பயிற்சியை செய்யுங்கள். குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததாக, மனிதர்கள் மிருகங்களிடமிருந்து பலவற்றை கற்றுக்கொண்டுள்ளனர். ஒரு நாய் 10 முதல் 13 வருடம் வாழ்கிறது என்றால் ஒரு நிமிடத்தில் அதனுள் 20 முதல் 30 முறை சுவாசம் நிகழ்கிறது. ஆமைகள் 150 வருடம் வரை வாழ காரணம் அங்கு 3 முதல் 5 முறைதான் ஒரு நிமிடத்தில் சுவாசம் நிகழ்கிறது. ஆழமான அமைதியான சுவாசம்தான் உங்கள் வாழ்நாளை கூட்டும். அதனால்தான் படபடப்பையும் அவசரத்தையும் குறையுங்கள் என்ற அறிவுரை வழங்கப்படுகிறது. காளி அல்லது கொற்றவை என்ற பாலைத்திணை தெய்வம் நாக்கை வெளியே நீட்டி சுவாசிப்பதன் காரணம் அதன் கோபத்தை தணிப்பதற்காகத்தான் என்ற உண்மை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோபமாக இருக்கும் பொழுது 4, 7, 8 என்ற பயிற்சியை செய்து பாருங்கள். அதாவது உள்மூச்சு 4 நொடிகள் இருக்க வேண்டும். உள் நிறுத்துதல் 7 நொடிகள், வெளிமூச்சு 8 நொடிகள். இது 2வது பயிற்சி. இதை ஒரு அமைதியான சூழலில் நேராக அமர்ந்து நுனிநாக்கை மேற்பள்ளி நுனி தாடையில் தொடும்படி வைத்து செய்யுங்கள். உங்களின் மன அழுத்தம் உடனடியாக தணியும். அதிகப்படியான தூண்டுதலை தடுக்கவும் தீய பழக்கங்களை உடைக்கவும் இந்த பயிற்சி உதவும். எத்தனையோ பயிற்சிகள் இங்கு உண்டு. நாடி சுத்தி, கபாலபதி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். சரியாக முறையாக இவற்றை கற்றுக்கொண்டு செய்யுங்கள். இதன் வலிமை ஒரே நாளில் தெரியாது. ஆனால் தொடர்ந்து செய்து பார்த்தால்
அடிமட்டத்திலிருந்து நீங்கள் மாறியிருப்பீர்கள். இவன் அல்லது இவள் இப்படித்தான் என்ற அடையாளம் உடைந்து புது மனிதராக பிறப்பெடுப்பீர்கள். ஜிம், காலிஸ்தனிக் இது போன்ற நவீன பயிற்சிகள் தான் ஆண்மகன்களுக்கானது என்ற எண்ணம் உங்களிடம் இருந்தால் அது உங்களின் பார்வை, அவ்வளவுதான். யோகா, மூச்சு பயிற்சி போன்றவையெல்லாம் 40-45 வயதை தாண்டியவர்களுக்கானது என்ற எண்ணம் வேண்டாம். ஒவ்வொரு பயிற்சிக்கும் அதுக்கென்று அசைக்க முடியாத பலன்கள் உண்டு என்பதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. பொதுவாகவே பரபரப்பற்ற அவசரமற்ற மனிதராக உங்களை மாற்றிக்கொண்டால் சில மூச்சு பயிற்சிகள் உங்களுக்குள் தானாக தொடர்ந்து நிகழும். மாற்ற முடியவில்லை என்றால் இப்பயிற்சிகளால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மூச்சு மாறினால் எண்ணங்கள் மாறும், நீங்கள் மாறுவீர்கள். தேவையானவற்றின் மீது மட்டும் கவனம் குவியும், வெற்றிகள் தானாக வந்து சேரும். ஆகவே மூச்சுதான் எல்லாம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை செழிக்கட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.